குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பிரதர். ஓகே சிஸ்டர். இப்போ நம்ம ஏற்கனவே அனுமோகன் பற்றி அந்த வீடியோ போட்டோம், ஏன் அவர் சொன்னது பலிக்கல அப்படின்ட்டு. அதுல ஒரு விஷயத்த கவர் பண்ண மறந்துட்டோம், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட அது. ஏன் அப்படின்னா, ராவண தேசம் கடலில் மூழ்கம்னாரு. அப்ப அது அவரே சொல்லிட்டார், ராவண தேசம்னா இலங்கை தானே, சுத்தி 3 கடல் வந்துச்சா அடிச்சா என்ன ஆகும், ஸோ எந்த அளவுக்கு மூழ்கும்னு அவர் சொல்லல, ஆனா மூழ்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த ராவணன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான், ஏன்னா நிறைய பேர் ராவண தேசம்னா இலங்கைன்னு தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இலங்கைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தமிழன் வேற நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இலங்கைக்காரனா தமிழ்நாட்டுக்காரனா அவன் இல்லையா? அப்ப ராவணன் தமிழன் அப்படின்ட்டு இங்க ஒரு கூட்டமே நின்னுட்டு இருக்கும். ஆமா பிரதர், அப்பத்துல இருந்து ராவண வில்லன் ஆக்கி ராமரை ஹீரோ ஆக்குனாங்க. இப்ப சில ராவணனை ஹீரோ ஆக்குறாங்க. எல்லா இடத்துலயும் இது நடக்குது. அதே மாதிரி லூசிஃபரை ஹீரோ ஆக்குவாங்க பைபிள்ல. அந்த இயேசுவை காட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் தன்னுடைய பையனுக்கு ராவணன் கூட பேர் வச்சிருக்காரு இப்ப ட்ரெண்டிங்ல. ஏன்னா ராவணன் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு. ராவணன் கெத்து எல்லாம் ராவணனுடைய புள்ளதான். எல்லாம் ராவணனுடைய புள்ளதான். அதனுடைய ஆத்ம பதிவுன்னு நினைக்கிறேன் பிரதர். கரெக்ட் இருக்கலாம். சோ இந்த ராவணன் யாரு அப்படின்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராவணன் புகழ் பாடுறவங்க பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க. அதனாலதான் வில்லனை ஹீரோவாக்குறாங்க. ராமரை பிடிக்காதவர்களாக இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். சோ கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ராமாயணம் பொய்ன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு ராவணனுக்கு ஒரு கேரக்டருக்கு புகழ் பாடிட்டு இருக்கிறீங்க? அது ஒரு கேரக்டர் தானே, அது ஒரு கதை தானே உங்களை பொறுத்த வரைக்கும். அப்புறம் எதுக்கு அது புகழ் பாடுறீங்க? ஆனா நிஜத்திலும் அது கதை தான், உண்மை கிடையாது. ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் எதுவுமே நிஜத்தில் நடந்திருந்தா அதுக்கு பேர் வரலாறு. சோ அது வரலாறு புஸ்தகங்கள் கிடையாது, நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொன்னது. ஏன்னா 10 தலை தூக்கிட்டு ஒருத்தன் அலைவானா? யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு விஷயம் போதும் இது நடக்கல அப்படிங்கிறதுக்கு. இது இல்லாம நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்து புராணங்கள் ஃபுல்லாவே அந்த மாதிரிதான் இருக்கும் கதைகள். பைபிள் குரான்லயும் அந்த மாதிரி நம்ப முடியாதது நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப என்ன இந்த ராவணன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன் அப்படின்னு நாங்க சொல்லல, கடவுள் சொல்ற. பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றார், இந்த பூமியை நான் இவ்வளவு மோசமான பூமியா நான் படிச்சிருப்பேன்? ஒரு மனசாட்சி வேண்டாம்? ஒருத்தன் 20 வருஷம் கழிச்சு, யோ என்னையா வண்டி கொடுத்துருக்கிறேன்ட்டு போய் 20 வருஷம் கழிச்சு போய் கம்பெனிக்காரன்ட்டு சண்டை போட்டா, யோ எப்பயா வாங்கினு கேட்க மாட்டாங்க? அந்த மாதிரி இந்த உலகம் எப்ப தோன்றிச்சுன்னே உங்களுக்கு தெரியல. எந்த அர்த்தத்துல எடுத்தாலும் இப்ப இருக்கிற உலகத்தை அவர் படைக்கலன்னு கொஞ்சம் யோசிச்சாலே தெரிஞ்சிடும் இல்ல? நீங்க புராணத்தை நம்பினாலும் சரி, சயின்ஸை நம்பினாலும் சரி, இப்ப இருக்கிற உலகத்தை கடவுள் படைக்கல. அவர் படைக்கும் போது இது இப்படி இல்லை. அது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் கூட சொன்னார், அவர் படைக்கும் போது பர்ஃபெக்டா தான் இருந்துச்சு இல்லையா? கரெக்ட் தான், அதுதான் உண்மை. சோ அப்படிதான் படைக்கப்பட்டது இந்த பூமி, சொர்க்கமாக முதல் 2500 வருஷம். இல்லைன்ற பொருளே கிடையாது. அதை விட முக்கியம், மனிதனுக்குள்ள தெய்வீக குணம் மட்டுமே இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணமே இருக்காது. கரெக்டா சொன்னா ராவணனுக்கே அங்க வேலை கிடையாது. இந்த ராவணனை தான் சாத்தான்னு சொல்றாங்க மற்ற மதத்துல. சாத்தானுடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்க பைபிள்ல, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இந்துக்களுக்கு தான் இது ராவண ராஜ்யம்னு தெரியாது. அவன் இறந்துட்டான்னு நினைச்சிட்டாங்க, கொன்னுட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. நிஜமாலே வாழ்ந்தான்னு நினைச்சிட்டு அந்த இடத்தெல்லாம் வேற தேடிட்டு இருக்கிறாங்க. சரி, செத்து போனவனுக்கு எவனாவது வருஷா வருஷம் உருவபொம்மை செஞ்சு எரிப்பானா? பிடிக்காது. சில சமயம் அரசியல் கட்சி தலைவர்களை கூட ஏதோ ஒரு தப்பு சொல்லிட்டாங்கன்னா உருவபொம்மை செஞ்சு எரிப்பாங்க. உயிரோட இருக்கிறவங்களுக்கு, இறந்தவங்களுக்கு எரிக்க மாட்டாங்க. இப்ப ராவணன் சாகல அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி ராமரே சொல்வார், ராமர் ராவணனை கொன்னுட்டு சீதையை மீட்டுட்டு வந்த பிறகு சீதையை பற்றி தப்பா பேசுவாங்க ஊர் மக்கள். இவ என்ன பத்தினியாவா இருக்க போறா அப்படின்ட்டு. அப்ப ராமர் சொல்வாரு, ராவணன் இன்னும் சாகல சீதை, எல்லா மனிதர்களுடைய மனசுல இருக்கிறாரு. அப்ப தெரியுதா எந்த ராவணனை சொல்றாங்கன்ட்டு? அதே ராமாயணத்துல இது இருக்கும். இப்ப ராவணன்றது வெளியில இருக்கிற ஆளு கிடையாது, அந்த சாத்தான் தான். அவன் இலங்கையை ஆட்சி செய்தானா? கிடையவே கிடையாது.
ஆனால் அந்த ராவண தேசம் அது எப்படி இருக்குன்னா அப்படியே சொர்ண இலங்கைன்றாங்க, அதாவது தங்க இலங்கைன்றாங்க. ஒரிஜினலாவே அது தங்க இலங்கையா அப்படின்னா அந்த இலங்கை எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரியும். இந்த அதாவது ராவண தேசம் தான் இலங்கை. ராவணன்றது இந்த 5 விகாரம் தான். இந்த 5 விகாரம் இல்லாத மனிதர்கள் எந்த நாட்டுல எந்த மதத்துல இருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப எல்லாருக்குள்ளயும் இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு வீடோ தேசமோ தனிப்பட்ட முறையில கிடையாது. அதனாலதான் நீங்க பைபிள்ல சூப்பரா இருக்கும். அந்த யோபு கதையில தேவர்கள் முன்னாடி கடவுள் இருப்பாரு. அப்ப அங்க சாத்தான் வரான். எங்க இருந்து வருகிறாய் அப்படின்னு வரும். அப்ப சாத்தான் சொல்லுவான், நான் பூமியில் சுற்றி திரிந்து கொண்டு வருகிறேன். 2-3 தடவை இதே மாதிரியே வரும், எங்கிருந்து வருகிறாய். அதுல ரகசியம் இருக்குது. இல்லாட்டினா அதை சொல்ல தேவையில்லை. எப்பவுமே பைபிள்ல வந்து ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னா அதுல நீங்க கவனம் கொடுக்கணும், வேற ஏதோ ரகசியம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ராவணனுக்கு இடம் கிடையாது. இத வந்து இன்னும் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க சூப்பரா. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சொர்க்கத்தில் ராவணன் கிடையாது. அடுத்தது இதே பூமி நரகம் ஆகுது அடுத்த 2500 வருஷம். சோ இது ராவண ராஜ்யம். ராமராஜ்யம் உருவாக போகுதுன்னா ராவணனை அழித்தால் தான் ராமராஜ்யம் உருவாகும். ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா ராமராஜ்யம் உருவாயிடாது இல்லையா? வெள்ளையனை வெளியேற்றிட்டா ராமராஜ்யம் வந்துடுச்சா? அதே மாதிரி ஆட்சி மாறினால் வந்துடுமா? வராது. ராவணனை வெளியேற்றணும். ராவணனை அழித்தால் தானே ராமர் வந்து ஆட்சி செய்யறாரு. ராவணன் அழிச்ச பிறகுதானே ஆட்சி செய்யறாரு. இப்ப ராவணன் உள்ள இருக்கிறதுனாலதான் அவருக்கு அந்த நிலை வருது. கதைப்படி அது வேற ஏதோ காரணம் சொல்றாங்க. அப்படி சொர்க்கத்தை ஆண்ட நாமே இன்னைக்கு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறோம். உடம்பெல்லாம் தங்க நகை சொர்க்கத்துல. இப்பவும் விஷ்ணு கோயில் அப்படித்தானே அலங்காரம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு விஷ்ணு எப்படி இருப்பார் தெரியுமா? எதுவும் இல்லாம ஒரு பிச்சைக்கார நிலைமையில தான் இருக்காரு. விஷ்ணுவுக்கே அந்த நிலைமைனா அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. விஷ்ணுதான் சொர்க்கத்தை ஆண்ட முதல் மகாராஜா. அவரே மர்ஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழக்கிறாரு இந்த ராவணன் கிட்ட அடிமையானதுனால. எல்லாருமே அடிமையாயிடுறாங்க. சோ கடைசியில அந்த ராவணனை வெற்றி கொள்கிறாருன்றதுதான் 10 தலை நாகம் அவர் தலை மேல இருக்குது. அவர் அது மேல ஜாலியா படுத்துட்டு இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், இந்த 5 விகார நாகம் அதை அவர் வெற்றி கொண்டு படுக்கை ஆக்கிட்டார். அதாவது தனக்கு அடிமையாக்கிட்டார். உலகமே ராவணனுக்கு அடிமையா இருக்குது, இவர் தனக்கு அடிமையாக்கிட்டார். சோ அந்த ராவண ராஜ்யம் ராவண தேசம்ன்றது ஒட்டுமொத்த உலகமும், இலங்கை மட்டுமோ அல்லது பாரதம் மட்டுமோ கிடையாது. ஒட்டுமொத்த உலகமும் அவனுடைய ராஜ்யம் தான். அப்ப ராவண தேசம் அழிய போகுதுன்னா ஒட்டுமொத்த உலகமும் அழிய போகுதுன்னு அர்த்தம். சோ அதுல இலங்கையும் சேர்ந்து போகலாம். சோ இந்த அழிவு வந்து உடனடியா நடக்குமா? டக்குன்னு ஒரு செகண்ட்ல நடக்குமா? நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய குட்டி குட்டி அழிவு நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறது. ஒரு இடத்துல நடக்குதுன்னா உடனே இன்னொருத்தன் பயப்படணும் இல்லையா? நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? ஒருத்தருக்கு பயம் வரணும்னா இன்னொருத்தர் அடிக்கும் போது இவங்களுக்கு பயம் வரும் மென்டலி. சோ அந்த மாதிரி கேரளாவில வந்து நிலச்சரிவு வரும்போதே நமக்கு பயம் வந்திருக்கணும். வந்துட்டு நம்மளுடைய குணத்தை மாத்தி இருக்கணும். அது அங்கதானே வந்து அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. சோ அதனால ராவண ராஜ்யம் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயமுறுத்தல் நடக்கும். அது கடவுள் நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. அதுலயே நம்ம மாறிடணும். ஏன்னா ஏன் சொல்லல, ஒரு பக்கம் நாம இந்த ஞானத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் உலகம் அழியறதும் நடந்துட்டு இருக்குது. சோ அதான் கடவுள் சொல்றாரு, ஒரு ஆட்டம் காட்டுனா தெரியும் எல்லாம் உங்ககிட்ட வந்து விழுவாங்க, வேற எங்க போக முடியும், ஒரு கடை தான் இருக்குது. சோ அது இல்லாத வரைக்கும் உட்காந்து கரிமீன் காமம் இதுல கிடக்குறாங்க. சோ இதையெல்லாம் வெல்லணும்னா ராமரை பிடிக்கணும். ராவணன் கிட்ட இருந்து மீட்பதற்காக வந்திருப்பவர் ராமர் தான். அவருடைய நினைவில் இருந்துதான் அங்க சீதை தப்பிக்கிறாங்க. ராமரே நினைச்சிட்டு இருப்பாங்க, வந்து அழைச்சிட்டு போறதா காட்டுறாங்க. பட் அவர் வந்து கத்து கொடுக்கறதே என் நினைவுல இருங்க. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது, கடவுளுக்கு உடம்பு கிடையாது, ராவணனுக்கும் உடம்பு கிடையாது இல்லையா? ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு புள்ளி. ஆனா ராவணன்னு ஒருத்தன் கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குணங்கள் தான். சோ அந்த குணத்தை நீங்க அழிக்கணும், அசுர குணத்தை. அதுக்கு என்ன பண்ணணும்? கடவுள் தன்னுடைய குணத்தை நமக்குள்ள நிரப்புறார். அவருடைய ஞானத்தை கொடுக்க அவருடைய குணம் நம்முடைய குணமாக ஆகும். அந்த அந்த ஞானத்தை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்டவருடைய குழந்தை நான் அப்படின்ற அந்த போதை இருக்கணும். பரமாத்மாவுடைய மனைவி நான் சீதை சொல்லுவாங்க.
சோ கடவுளுக்கு நம்ம குழந்தை மட்டும் இல்ல, மனைவியும் கூட இல்லையா? எப்படி கணவனையே மனைவி நினைச்சிட்டு இருப்பாளோ அந்த திருமணமான புதுதில், அந்த மாதிரி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அப்ப அந்த பதிவிரதையாக நீ இருந்தியான்ட்டு அக்னி பரீட்சை வைக்கப்படுது பாத்தீங்களா சீதைக்கு? அந்த மாதிரி நீங்க இறைவன் நினைவுல இருந்தா காமத்துல விழ மாட்டீங்க. இறைவன் நினைவு இல்லைன்னா விழுந்துரு. அப்ப நிறைய பாதிரியார்கள், சாமியார்கள், முஸ்லிம் மத தலைவர்களும் விழறதுக்கு காரணம் என்னன்னா, அது அவங்க தப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மா சக்தி இழந்துருச்சு. இறைவனை நினைக்கிறது எப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா கடவுள் எப்படி இருப்பாருன்னு அவர் வந்து சொல்லிதான் தெரியும். அதான் அல்லாவின் ஞானம் அல்லாவிடம் மட்டுமே இருக்குதுன்ட்டு குரான்ல கூட இருக்கும். பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவர்களுக்கு தான் சொர்க்கத்தில் இடம், என்னை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு கிடையாதுன்னு இயேசுவும் சொல்லியிருப்பார். அப்ப அவருடைய சித்தமே என்ன? அவருடைய நினைவிலேயே மூழ்கிறது. எதுக்கு? அதனால அவருக்கு நன்மை இல்லை, உங்களுக்குள்ள அந்த சக்தி நிரம்புது. சொர்க்கத்தின் ஆரம்பத்துல இருந்த சக்தியை மீண்டும் நிரப்பிக்கிறோம். அப்படி நிரப்பிக்கிறதன் மூலமாக ராவணனை நமக்குள்ள ஃபர்ஸ்ட் அழிக்கிறோம். ஆனா உலகம் ஃபுல்லா எல்லாருக்குள்ளயும் ராவணன் இருக்கிறான். எல்லோரும் இந்த ஞானத்தை எடுக்க போறது கிடையாது. சோ அப்ப அவர்கள் நிறைய பாவம் செய்ய செய்ய உலக அழிவு வரும். அதே நேரத்தில் நீங்க இறைவனை நினைப்பது சொர்க்கத்திற்கு போவதற்காக. ஏன்னா கலியுகம் அழிந்து இந்த பூமி மீண்டும் சொர்க்கமாக மாறும். அப்ப அந்த சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவியை நான் அடைய வேண்டும். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தான் லட்சியம் இல்லையா? சோ அப்படி அடையணும் அந்த ஒரு எண்ணத்தில், அந்த போதையிலே இருக்கும்போது இந்த உடலை விட்டு உயிர் பிரியும். பிரிஞ்ச உடனே மேல போயிடும். ஏன்னா உங்களுக்கு ரெண்டே எண்ணம் தான். ஒண்ணு பரந்தாமம், இறைவன் இருக்கிற இடத்துக்கு பேர் பரந்தாமம், அது செம்பு நிறமான ஒளி உலகம், அங்க நட்சத்திரம் மாதிரி அவர் இருக்காரு. அடுத்தது அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வரும். இந்த ரெண்டை பற்றி சிந்தனை மட்டும்தான் எப்பவுமே இருக்கும். உயிர் எப்ப வேணாலும் உடலை விட்டு போகும். உலகம் அழிஞ்சுதான் போகணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அப்ப கூட நீங்க இறைவன் நினைவுல இருந்துட்டீங்கன்னா இங்க மீண்டும் பிறக்கவோ பேயா அலையவோ மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா இங்கேயே மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. கடைசியில இந்த ஞானம் ஒரு உடம்புக்குள்ள 50-60 ஆத்மா பூந்துக்கும். வெளிநாட்டுல பாம்பு போட்டாங்கன்னா எல்லாம் இந்தியாவுக்கு வந்துடும். அப்ப எப்படி இருக்கும்? ஏற்கனவே இந்தியா காமத்துல ரொம்ப மோசமா இருக்குது. நிறைய பேர் இங்கதான் அதிகம்ன்றாங்க. கணக்குல வந்ததே கணக்குல. ஏன்னா இங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க. எவ்வளவு வந்திருக்கும். அப்ப இந்த உடம்புக்குள்ளதான் அது பூரும். எவ்வளவு கொடுமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ ரொம்ப மோசமாக உலகம் மாறுவதற்கு முன்பு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ராவணனை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ராவணன் பிரவேசமாகி இருக்கிற ஆத்மா உள்ள நுழைய முடியாது. எந்த ஆத்மாவுமே உங்களுக்குள்ள நுழைய முடியாது. அந்த தூய்மைக்கு அந்த சக்தி இருக்குது. சோ அப்படி நீங்க உங்களை தூய்மைப்படுத்திக்கிறது தான் ராவண தேசம் அழியறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறது. ஏன்னா ஆத்மா அழியாது. உடல் உணர்வுல தான் உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஃபுல் ஆத்மானான்ற உணர்வுலே ஒருவர் ஆத்மானே பார்த்து பேசுறீங்கன்னா சொர்க்கத்துல அப்படிதான் இயல்பாகவே இருக்கும். நம்மளுடைய குணமே அப்படிதான் இருந்துச்சு. சோ அப்படி இப்ப அந்த பயிற்சி நீங்க எடுத்துட்டு வர இறைவனை நினைக்க ஆத்மாவுக்குள்ள அந்த சக்தி வரும். அந்த சக்தியில ஒண்ணு நீங்க இறைவன் நினைவிலே மேல போயிடுவீங்க. அப்படியும் இல்லைன்னா கூட சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்க உங்க மூலமாக காட்சி கடவுள் காட்டுவார். அவங்கவுங்க மதத்திற்கு ஏற்ப. கிறிஸ்தவர் உங்க முன்னாடி வந்தா நீங்க இயேசுவாக தெரிவிங்க. ஒரு அம்மனுடைய பக்தன் வந்தா மாரியம்மனாக தெரியும். சோ யாருக்கு எப்படி தெரிந்தால் அவங்க நம்புவாங்களோ, முஸ்லிம்கள்னா மலக்குகளா தெரிவிங்க, ஒரு ஒளி உடல் மாதிரி. சோ அப்பதான் நம்புவாங்க அவங்க. அப்ப நம்ம கடவுளை நினைக்க சொல்லுவோம். நட்சத்திரம் மாதிரி நினைவு செய்யுங்க. அப்ப நினைப்பாங்க. கடைசியில வேற வழி இல்லாம நினைப்பாங்க. ஆனா இப்பயே நினைச்சா நம்ம சொர்க்கத்திற்கு வருவதற்கு தகுதி அடைகிறோம். ஆத்ம தூய்மையாக ஆத்மாக்குள்ள சேமிப்பாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்துல வரீங்கன்னா என்ன அர்த்தம்? அளவற்ற செல்வம் இருக்குது. அந்த செல்வம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா சேமிப்பு தானே, நினைத்தே சேமிக்கிறீங்க. சோ இதுதான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம். சோ ராவண தேசம்னா இலங்கை தானே அழியுது, நமக்கு என்ன? கேரளா தானே அழியுது, நமக்கு என்ன? இஸ்ரேல் பாலஸ்தீன் தானே அடிச்சுக்குது, நமக்கு என்னன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க இறந்து அங்க போய் பிறக்கலாம். அதுவும் ஒண்ணு இருக்குது. இங்கேயும் அழிவு வரும். நீங்க இறந்து உங்களுடைய குணத்துக்கேற்ப அங்க நிறைய காமத்துல மூழ்கினீங்கன்னா அழிவு உள்ள இடத்துக்கு போய் பிறந்துருவீங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் போர் நடக்கிற இடத்துல பாலியல் குற்றங்கள் பயங்கரமா நடக்கும். நீங்க இப்ப ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் அங்க போய் தண்டனை கிடைக்கும். சோ அதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, சிவபெருமான் ஒருவரை தவிர வேற எந்த மனுஷனையும் நினைக்காது. உடலற்ற தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. உங்களையும் உடலற்ற ஆத்மான்னு உணரும். இது மட்டும்தான் இந்த ராவண தேசத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி, ராவணனை என்றென்றைக்கும் அழிப்பதற்கான வழி. சோ அதற்கு இறைவனை நினைத்தால் மட்டும் போதாது, இறைவனுடைய ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். அவர் தான் அதை எச்சரிக்கைப்படுத்திக்கிட்டே இருப்பார். அலட்சியமா இருக்கிறீங்க, என் நினைவுல இருன்ட்டு.
அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.